சென்னையில் இதுவரை 26 இடங்களில் பாதசாரிகளுக்கு உகந்த வகையில் சாலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதை பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு தற்போது பார்க்கலாம். இந்த சாலையை பாருங்கள். பாதசாரிகள் சிரமம் இல்லாமல் நடப்பதற்கு வசதியாக அகலமான நடைபாதையுடன் இருக்கிறது. இதேபோல் சென்னை பெருநகர் முழுவதும் எழும்பூர், பெசன்ட் நகர் உள்பட 26 இடங்களில் சாலைகள் அகலமான நடைபாதைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நடைபாதை நடப்பதற்கே என்று விழிப்புணர்வு பலகை வைத்து அகன்ற நடைபாதைகளை பராமரிக்க வேண்டியிருக்கிறது. நடப்பதற்கு வசதியான சாலைகளும் வசதியான பேருந்துகளும் இருந்தால் சாலைகளில் நெரிசல் குறையும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி இந்த நடைபாதையெல்லாம் கொஞ்சம் வைடன் பண்ண மாதிரி முன்னாடி துளியோடு இருந்தது. அதில் ஒருத்தர் போனால் ஒருத்தர் இடிச்சுட்டு வாக்கர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ பெருசாக அகலமாக போடுறதுன்னு என்னாச்சு, வாக்கிங் ஈஸியாக இருக்குது. அதுவும் பெரியவங்க சீனியர் சிட்டிசன்லாம் கொஞ்சம் பார்த்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. மோர் தென் தட்டு இப்போ நடைபாதை பெருசாக பண்ணாக்க அந்த நடைபாதை மேலே சில பேர் காரு வண்டியால் ஏற்றி வச்சுட்டு போகிறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக குறுக்க மாதிரி இதான இப்போ மெரினா பீச்சில் அந்த ரோட்டில் இதெல்லாம் கட்டியிருக்காங்க தெரியுமா, இது கம்பு கட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ தட் வாக்கர்ஸ் சொல்லி அந்த நடக்கிறவங்க மட்டும் நடைபாதையில் நடந்து போக முடியும். அந்த நடைபாதை நிறைய இடத்துல போட்ட அப்புறமா அது நிறைய எடுத்து தோண்டி விட்டு அப்படியே போட்டிருக்காங்க. அதுக்கு யார் காரணம், அதுக்கு யார் ரிப்பேர் பண்ணோம் அதுவும் புரியலை. தென் சரியாக போடலை. அது ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்குது. அதனால நடக்கிறதுக்கு அவ்வளோ சௌகரியமாக இல்லை. போட்டப்போ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. பட் ஒன்ஸ் he started walking on it, we didn't find it very convenient. 26 சாலைகளில் சுமார் 16 கிலோமீட்டருக்கு அகலமான நடைபாதைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் சென்னையில் நடைபாதைகள் பெயருக்கு கூட இல்லாத சாலைகள்தான் பல நூறு கிலோமீட்டருக்கு நீண்டு செல்கின்றன. வாகன நிறுத்தத்திற்கும் வழிவகைகளை ஏற்படுத்தி அகலமான நடைபாதைகளுடன் சாலைகள் வடிவமைக்கப்பட்டால் நல்லது என்று பொதுமக்களில் சிலர் கூறுகிறார்கள். முன்னாடி எல்லாம் பார்க்கிங் நல்லா இருந்துச்சு. இங்கே இவ்வளோ வைடு இருக்காது, ஆனால் கூட ஃபேர்லி டீசெண்டாக வைடாக இருக்கும். இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் எங்கேயும் பார்க்கிங் நல்லா போட முடியாது. அண்ட் இவ்வளோ வைடாக யாருமே நடக்க மாட்டாங்க இங்கே. இவ்வளோ வேண்டாம். மேபி 3/4 ஆர் மேபி half ஆஃப் திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் பீப்புள் டு வாக். அப்போ அதுக்கு மேலே அவ்வளோ பார்க்கிங் ஸ்பேஸும் கொடுத்தா இட் வுட் ஹேவ் பீன் பிக் அட்வான்டேஜ். இப்போ எங்களுக்கெல்லாம் அதான் ப்ராப்ளம் வருது. நடந்து செல்வோருக்கு போதுமான இடமளிக்கிற சாலைகளை வடிவமைக்க வேண்டும் என்கிற சிந்தனை இப்போது வந்திருக்கிறது. ஆனால் இந்த எண்ணத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால்தான் சென்னை பெருநகர சாலைகளில் விபத்துக்கள் குறையும். மக்களிடையே நடப்பதற்கான ஆர்வமும் அதிகமாகும். ஆரோக்கியமான சென்னைக்கு அடித்தளம் போடுகிற பணியாக இது அமையும்.